119 அதன் 78வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 119 78. அகங்காரிகள் என்னை பொய்களினால் கெடுக்க பார்க்கிறார்கள், வெட்கப்பட்டு போவார்களாக. நானோ கட்டளைகளை தியானிப்பேன். இன்னும் ஒரு வசனத்தை வாசிப்போம். 85வது வசனம். உம்முடைய வேதத்துக்கு விரோதமாய் அகங்காரிகள் எனக்கு குழிகளை வெட்டினார்கள். கவனியுங்கள், வேதத்தை நாம் தியானிக்க 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 தேவன் நமக்கு மனிதர்களை கற்றுத்தருவார். உலகத்திலே கற்றுக்கொள்ளுதலை கடினமான ஒன்று எது என்றால் மனிதர்களை குறித்து கற்றுக்கொள்வது. எவ்வளவுதான் படித்தாலும் மனிதர்களை நாம் கற்றுக்கொள்ளவே முடியாது. தேவன் அவ்வளவு விசேஷித்த வினோதமாய் படைத்திருக்கிறார். ஒரு மனிதனை போல இன்னொரு மனிதன் இருக்க மாட்டான். ஒரு மனிதனுடைய சுபாவத்தை போல இன்னொரு மனிதன் இருக்க மாட்டான். சுபாவங்கள் மாறுகிறது. ஆனால் வேதத்தை வாசிக்கிறவன் எல்லாரையும் கண்டுபிடிக்கலைனாலும் வேதத்துக்கு விரோதமாக யார் இருக்கிறான் என்பதை அழகாய் கண்டுபிடித்து விடுவான். அதில் ஒருவரை கண்டுபிடிக்கிறாராம். நான் வேதத்தை வாசிக்க வாசிக்க அகங்காரிகள் என்னை பொய்களினால் கெடுக்க பார்க்கிறார்கள், அவர்கள் வெட்கப்பட்டு போவார்களாக. நானோ உமது கட்டளைகளை தியானிப்பேன். கவனியுங்கள், வேதத்தை ஒருவன் வாசிக்க வாசிக்க அவன் கண்டுபிடிக்க வேண்டியது, நான் கெட்டு போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. என்ன வாய்ப்பு இருக்கிறது? பொய்களினால் நான் பிணைக்கப்பட போகிறேன். அதனால் நான் கவனமாக இருக்கணும். கவனியுங்கள், வேதத்தை வாசிக்கிறோம் என்றால் சாதாரண இயல்பாய் வாசிக்கிறவர்கள் எப்படி வாசிப்பார்கள்? கொஞ்ச நேரம் வாசிப்பீங்க, கொஞ்ச நேரம் உங்களுக்கு சோர்வு வரும். 2 மணி நேரம் வாசித்தீங்க அப்படின்னா அடுத்து சோர்வு வரும். ஒரே அடி என்னை வாசித்து கொண்டு இருக்க மாட்டோம். கவனிங்கள், பொய்யின் ஆவி ஒன்று உண்டு. அந்த பொய்யின் ஆவி ஒருவனை பிடித்திருக்கும் என்றால் அவன் 24 மணி நேரம் அப்படி பைபிளை வாசித்துட்டு இருப்பான். எதையாவது பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவர்களுக்கு ஒண்ணுமே டயர்டே ஆகாது. அதுதான் இந்த பொல்லாத ஆவி, ஒளியின் தூதன் ஆவி என்று சொல்லுவது. அது சும்மா பைபிளே வாசித்துக்கிட்டு இருக்கும், எதையாவது பேசிக்கிட்டு இருக்கும். கவனிங்க, சொல்லுகிற அகங்காரிகள், அந்த பொல்லாத ஆவிகளை கொண்டிருக்கிறவர்கள் பொய்யினால் என்னை கவிழ்க்க பார்க்கிறார்கள். அடுத்த வசனத்தில் வாசித்தோம் 85. எனக்கு விரோதமாக என்ன பண்ணாங்க? குழிகளை நோண்டினார்கள். அப்படியான பிள்ளைகளே, நாம் பைபிளை வாசிக்கும் போது எப்படி வாசிக்கணும்னா, ஆண்டவரே பொய்யினால நான் சிக்கிடக்கூடாது, பொய்யில நான் ஒரு நாள் அகப்பட்டுறக்கூடாது, நீர் எனக்கு கிருபை தர வேண்டும் அப்படின்னு நம் தேவ சமூகத்தில் ஜெபிக்கணும். நூதனமானவைகளை பைபிள் கண்டுபிடிக்கணும் ஒரு நாள் நம்ம முயற்சி பண்ணக்கூடாது. எல்லாவற்றுக்கும் பதில் வேதத்திலிருந்து கிடைக்க வேண்டும் அப்படின்னு நம்ம தேடக்கூடாது. எல்லாவற்றுக்கும் பதில் வேதத்தில் இல்லை. ஒருவேளை எல்லாவற்றுக்கும் பதில் இருக்கிறது வேதத்தை மேன்மையாய் சொல்லலாம். எல்லாவற்றுக்கும் பதில் வேதத்தில் இல்லை. வேதத்தில் எது இருக்கிறது என்றால், மனிதன் எங்கே விழுந்து போனான், மனிதனுடைய இப்போது இருக்கிற நிலைமை என்ன, ரட்சிப்புக்கு வழி என்ன, அதுதான் வேதத்தில் இருக்கிறது. நிறைய பேர் இந்த வேதத்தில் எதை ஆராய்வார்கள் என்றால் பிசாசை குறித்து ஆராய்வார்கள். பிசாசு இந்த வேதத்தில் இருக்கிறானா என்று பிசாசை குறித்து அதிகமாய் ஆராய்வார்கள். பிசாசை குறித்து ஆராய்கிறவர்கள் முடிவிலே எதை கண்டுபிடிப்பார்கள் என்றால், சிலர் பயங்கரமா பிசாசு பைபிள்ல இருக்கிற மாதிரி கண்டுபிடிப்பாங்க. தேவனுடைய நோக்கம் பிசாசை நமக்கு அறிமுகப்படுத்துவதில்லை. தேவனுடைய நோக்கம் அவருடைய ரட்சிப்பை நமக்கு அறிமுகப்படுத்துவது. ஹல்லேலூயா. அப்படியான பிள்ளைகளே, வேதம் எந்த நோக்கத்திற்காக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த நோக்கத்தை தவிர்த்து வேறு காரியத்தை வேதத்திலிருந்து நாம் ஒரு நாள் என்ன செஞ்சிடக்கூடாது, நாம் முயற்சிக்க கூடாது. தவறான அநேக போதனைகள் உண்டு. அதிலே அதிகமான ஆங்கிலத்தில் நல்லா வாசிப்பீங்கன்னா பைபிள் அண்ட் சயின்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அவங்க எல்லாவற்றையுமே சயின்ஸோடு இணைப்பாங்க. எல்லாம் அந்த விஞ்ஞானத்தோடு அதோடு இதோடு என்று எல்லாவற்றையும் அவைகளோடு இணைப்பார்கள். கவனியுங்கள், விஞ்ஞானத்திற்கு தேவை மனிதனுடைய மூளை ஞானம். அது எல்லாம் தேவனால் வருகிறது என்று பைபிள் என்று நாம் கண்டுபிடிக்க சொல்ல முடியாது. வேதத்தில் ஒரு இடத்துல இருக்கும், நீ நட்சத்திரத்தில் போய் கூடு கட்டினால் அங்கிருந்து நான் என்ன செய்வேன், உன்னை பிடுங்கி கீழே கொண்டு வருவேன். அன்றைக்கு நம்ம கேட்பதற்கு சாதாரணமாக இருக்கலாம். இன்றைக்கு அங்கே வர போயிட்டாங்க, அங்கே போய் செட்டில் ஆகி இப்போ ஒரு அம்மாவை கீழே கொண்டு வர முடியாமல் தவிச்சிட்டு இருக்கிறாங்க. அங்கெல்லாம் போய் செய்வார்கள். ஆண்டவர் சொல்றாரு, இது என்னுடைய ஞானம் இல்லை, நான் இவைகள் எல்லாம் கீழே கொண்டு வருவேன் என்று கர்த்தர் நமக்கு சொல்லி. அப்படியானால் நம்முடைய வேதத்தை வைத்து விட்டு எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பக்கூடாது. எதை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், என்னுடைய ரட்சிப்புக்கு என்ன வழி என்பதை இதிலிருந்து ஆராய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் வாசிக்கும் போது, ஆண்டவரே உம்முடைய ரட்சிப்பின் நோக்கம் என்ன, நம்முடைய திட்டம் என்ன, என்னுடைய குறித்து வருங்காலத்து ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கைக்கு பிறகு இருக்கிறதை குறித்து நீர் எனக்கு கற்றுத்தருவது என்ன என்று நாம் இதை அறிந்து கொள்ள வேண்டும். கவனியுங்கள், இந்த வேத புரட்டர்கள் என்று ஒரு கூட்டம் இருப்பாங்க.
வேத புரட்டர்கள் என்று யாரை வேதம் சொல்லுகின்ற கலாத்தியர் நம்ம அதெல்லாம் வாசிக்க முடியும். அவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் பழைய ஏற்பாட்டுடைய கருத்துக்களை அப்படி எழுத்தின்படி எடுக்க ஆரம்பிப்பார். எழுத்தின்படி எடுக்க ஆரம்பித்து என்ன நடக்கும்? ஆலயத்தில் வருவாங்க. எப்பா நீ வேதத்தை வாசிக்கிறாய், நல்லது. வேதத்தை வாசிக்கிற நீ என்ன செய்யணும்னா, பழைய ஏற்பாட்டு இஸ்ரவேலர்கள் எல்லாம் விருத்த சேதனம் பண்ணினாங்க, அதனால நீ விருத்த சேதனம் பண்ணணும். தீமோத்தேயு அவன் விருத்த சேதனம் பண்ணலையாம், அவன் புறஜாதி தகப்பனுக்கு பிறந்தாராம், அதனால எல்லாருக்கும் முன்னால விருத்த சேதனம் பண்ணப்பட்டான், ஆகவே நாம் விருத்த சேதனம் பண்ண வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு கூட்டம் எழும்பும். என்னை கேட்கிறவர்களே, வேதத்தை நாம் பற்றி கொள்ள கூடாதபடிக்கு பொய்யர்கள் நம்மை வந்து பிடிப்பார்கள். ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். நான் வேறு ஊரை பற்றி பேசல, நம்முடைய இந்த பட்டணத்தை குறித்தே பேசி கொண்டிருக்கிறேன். கவனியுங்கள், இந்த பட்டணத்திலே பொய்யின் ஆவி எப்படி ஒரு வகையாக வந்ததென்றால், எல்லாருக்கும் ஒரு ஆசையை மூட்டி விட்டாங்க. என்ன ஆசையை மூட்டி விட்டார்கள் என்றால், நீங்கள் எபிரேயத்தை படித்தால்தான் வேதத்தை நன்றாக புரிந்து கொள்ள முடியும். அதனால நீங்க எல்லாரும் ஹீப்ரு படிக்கணும். ஹீப்ரு படிக்கணும். நம்ம ஆட்களுக்கெல்லாம் பயங்கர உற்சாகம் வந்துச்சு. தமிழை படிக்கிறதுக்கே சரியா தெரியாது, ஹீப்ரு படிக்க வேண்டும். யார் படிக்க வேண்டும்? பைபிள் ஓரளவுக்கு நல்லா படிச்சு இப்போ அதை குறித்து நன்றாக கற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லுகிற உயர் படிப்புக்கு போகிறவர்கள், வேத அறிஞர்களை அது படிக்க வேண்டும், தேவை இருக்கிறது. ஆனால் எல்லாரும், பொதுமக்கள் எல்லாரும் அந்த மொழியை படிக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. நாம் சேவிக்கிற தேவன் எல்லா மொழியிலும் ஹalleluya அறியப்பட்டிருக்கிறார். தேவன் கஷ்டப்பட்டு இந்த பைபிளை நமக்கு எப்படி தந்திருக்கிறார்னா, இந்த தமிழ் மொழிபெயர்ப்பில் தந்திருக்கு. அதற்காக நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இங்கிலீஷில் கேஜேவிக்கு பிறகு பர்ஃபெக்டான டிரான்ஸ்லேஷன் எந்த டிரான்ஸ்லேஷன் தான்னா, நாம் கையில் வைத்திருக்க தமிழ் டிரான்ஸ்லேஷன். எத்தனை பேர் நம்புவீங்கன்னு தெரியல. ஹalleluya மூல பாஷையிலிருந்து, ஒரிஜினல் டெக்ஸ்ட்ல இருந்து நம்முடைய தமிழ் வேதம் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அதென்னவோ நமக்கு தேவன் வைத்த இரக்கம். அப்படி அழகாய் இது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கும் பொழுது நிறைய பேர் சொல்றது என்னன்னா, இதில் நிறைய தப்பு இருக்குது, எபிரேயத்தில் இருக்குது, அப்படியே சரியா வரல, அதனால் நீங்க எபிரேயத்தை படித்தால் தான் அப்படின்னு எபிரேயத்தை படிக்க ஆரம்பிச்சாங்க. எபிரேயத்தை படிக்க ஆரம்பித்தால், ஒரு மொழியை படித்தால் மொழியோடு எதை சேர்ந்து படிச்சிருவோம்? கலாச்சாரம் சேர்ந்து வந்துடும். இவர்கள் வெறும் மொழியை கற்றுக் கொடுக்கவில்லை, மொழியை கற்றுக் கொடுத்தவர் பிரபலப்படுத்தல. ஆனால் நிறைய பேர் எல்லாவற்றையும் சாதாரணமாய் கற்றுக் கொடுக்கிறது போல கற்றுக் கொடுத்து யூதர்களுடைய மார்க்கத்தை கற்றுக் கொடுத்தார்கள், பரிசேய மார்க்கத்தை கற்றுக் கொடுத்தார்கள். பரிசேய மார்க்கம் என்றால் என்ன? அந்த உபதேசத்தை எல்லாம் கேட்டால் நிறைய நேரத்தில் பயங்கர நகைச்சுவைக்குரியதாக இருக்கும். அதுல ஒன்று என்னவென்றால், நீங்கள் எல்லாரும் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள வேண்டும், அது பைபிள் சொல்லுது. அதனால் நம்ம ஆட்கள் நிறைய பேர் விருத்த சேதனம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் சொன்னாங்க, தேவாலயம் என்று சொல்லுவது ஒன்றே ஒன்றுதான், எருசலேமில் இருக்கிறது. இங்கெல்லாம் இருக்கிறதுல சிற்றாலயங்கள், ஜெப ஆலயங்கள். அதனால நம்முடைய ஆலயம் ஒன்னே ஒண்ணுதான், எருசலேம் தான். நாம் எருசலேமில் போய் எப்பயாவது வழிபட வேண்டும் என்று எருசலேமை புண்ணிய ஸ்தலமாக்கி விட்டார்கள். அதன் ஒரு பின்னணியம் தான் எல்லாரும் டூருக்கு போறது. எங்க போறாங்கன்னா எருசலேமுக்கு போறது. எருசலேமுக்கு போறது தப்பு இல்லை, எருசலேமுக்கு போகணும். எல்லாரும் சுத்தி பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க நல்ல வாய்ப்புகளை தரட்டும். ஆனால் தப்பான நோக்கத்துக்காக போகக்கூடாது. என்ன தப்பான நோக்கம்? அங்க போய் கும்பிட்டாதான் பரலோகம் போக முடியும், அந்த எண்ணம் இருக்கக்கூடாது. பார்க்கலாம், எந்த இடத்தையும் நம்ம போய் பார்க்கலாம். ஆனால் இவர்கள் இல்லை அப்படின்னு வச்சு, இதனால் வந்த அடுத்த கெட்ட உபதேசம் என்ன உபதேசம்னா, ஆலயத்திற்கு போக வேண்டாம், நீங்க வீட்டில் உட்காருங்க. வீடுகள்லாம் சபைகள் ஆயிட்டு, வீடுகள் தோறும் அப்பம் விட்டார்கள் என்று இருக்கிறதே. சபையில ஸ்தோத்திரம் பண்ணி அப்பம் விட்ட உடனே வீட்டில் எல்லாம் எடுத்து அப்பத்தை பிட்டு சாப்பிட்டு விட்டார்கள். இந்த வேதத்தை தான் கையில் எடுத்தார்கள், பொய்யும் பிரட்டலும் ஆகிவிட்டார்கள். பிள்ளைகளே, அகங்காரிகள் பொய்களால் என்னை ஹalleluya பரியாசம் பண்ணி விழப்பண்ணினார்கள். நானோ இன்னும் இந்த வேதத்தை தியானிப்பேன். பிள்ளைகளே, மற்ற ஊர் எப்படின்னு எனக்கு தெரியல, நாம இருக்கிற ஊர் எல்லாம் நவநாகரிகம் வருகிறது. கள்ள நோட்டினால் இந்த ஊர்ல தான் வரும், கள்ள உபதேசம் இந்த ஊர்ல தான் வரும். இந்த ஊர் வழியாத்தான் எல்லா பக்கமும் போகுது. அதனால தேவன் நமக்கு நல்ல வேலையை தந்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். அப்பம் பிட்கிறது எங்கே தான் பிட்கணும் என்றால், நாம் கூடி வரும் பொழுதுதான் அப்பத்தை பிட்க வேண்டுமே தவிர, உங்களுடைய வீடுகளிலிருந்து எடுத்து சாப்பிட்டால் வேதம் சொல்லுகிறது, அது அப்பத்தை பிட்கிறதால் நீங்கள் பசிக்கு சாப்பிட எப்போ வேணாலும் சாப்பிடலாம். அது கர்த்தருடைய ராப்போஜனம் அல்லவே. கர்த்தருடைய ராப்போஜனம் என்றால் என்ன? ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டுத்தர ஒருவர் இருக்க வேண்டும். காரணம், இயேசு அதை ஆசீர்வதித்து அவர்களுக்கு பிட்டு கொடுத்தார். பழைய ஏற்பாட்டு காலகட்டத்தில் வீட்டிலே பெரியவர் அதை செய்து கொடுத்தார். என்னை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் ஹalleluya தேவன் தம்முடைய நல்ல கிருபை நமக்கு தருவாராக. சபையோடு ஐக்கியப்பட்டிருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். ஹalleluya ஹalleluya. கவனிங்கள், கள்ள உபதேசத்தில் ஒன்று இது இருந்துச்சு. பொய்யினால ஒரு நாள் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா, விழுந்து போயிடவே கூடாது. இன்னொரு கள்ள உபதேசத்தை கேட்டேன். ஒவ்வொரு வசனத்தில் என்ன இருக்கும்னா, ஆவிக்கு ஒரு வசனம் இருக்கும், ஆத்மாவுக்கு ஒரு வசனம் இருக்கும்,
சரீரத்திற்கு அப்படி வசனத்தை அப்படி பிரிச்சு மேயணுமா? எப்படி பிரிச்சு மேயணும்னா, ஆவிக்குரிய வசனம் ஒன்று கிடைக்கணும், ஆத்மாவுக்குரிய வசனம் கிடைக்கணும், சரீரத்துக்குரிய வசனம் கிடைக்கணும். ஒரே வசனத்துக்குள்ள 3 எடுக்கிறது வரைக்கும் அதை பிரிச்சு மேய்ஞ்சிடணுமா? நான் கேட்கிறவர்களே, அப்படியானால் ஒரு வசனம் எப்படி இருக்கும்? பின்பு எலிகு அப்படின்னு ஒரு வசனம் இருக்கும், அவ்வளவுதான் வசனமே இருக்கும். அதுல எப்படி பிரித்து மேய்வது? என்னை கேட்கிறவர்களே, இந்த எண்ணிக்கை கொடுத்திருக்கிறார்களே, 1வது வசனம் 2வது வசனம், இது எல்லாம் நாம அதற்கு கொடுத்ததை தவிர எபிரேய மொழியில இப்படி இருக்கல. ஆரம்பத்தில் எல்லாம் ஒரே சென்டென்ஸா இருந்துச்சு. ஆதியாகமம் அப்படி முழுக்க ஒன்றா இருக்கும். அதை நம்ம வாசிக்க முடியாது. கவனித்து பாருங்கள், அந்த காலகட்டத்தில் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஏசாயாவின் தோல் சுருளை எடுத்துட்டு வாடானா அதை தூக்குறதுக்கே கொஞ்சம் பேர் வேணும். ஏன், எந்த அதிகாரம் எங்க இருக்குன்னு தெரியாது. ஆனால் பிறகு நவநாகரிகத்திலே நமக்கெல்லாம் கல்வி அறிவு வந்த பிறகு இதை இப்படி வச்சா ஈஸியா இருக்கும் என்பதற்காக ஒவ்வொரு வசனத்திற்கும் சாப்டர் வைஸ் ஒன்றுனா பிரித்து ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு நம்பர்ஸை கொடுத்தாங்க. இது தேவன் சொல்லி செஞ்சாரா இல்லைன்னு தெரியல. இதை நாம் புரிந்து கொள்வதற்காக டெக்னிக்கலி நம்ம செஞ்சது. இதை கொண்டு ஸ்பிரிச்சுவலா ஒரு நாள் சேர்த்துடக்கூடாது. எப்படி சேர்ப்போம்? எல்லா இதுலையும் 7வது வசனத்தை பாருங்க. 7வது வசனம் பூரணம், அதற்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் இருப்பார் என்பதெல்லாம் நாம் சும்மா வேண்டும் என்றால் சொல்லிக் கொள்ளலாமே தவிர அப்படி ஒன்று இல்லை. எபிரேய மொழிகளை நம்பர்களுக்கு முக்கியத்துவம் உண்டு. ஆனால் என்னை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா, சிலவைகள் எல்லாம் நாம் புரிந்து கொள்வதற்காக மட்டும் இருக்கும். அதுக்குள்ளால எந்த வேறு உபதேசங்களை நாம் எடுக்க முடியாது. ஆகவே பொய்கள்னால் யாராவது உங்ககிட்ட வந்தாங்கன்னா, ஆண்டவரே உம்முடைய வார்த்தை இன்னும் தியானிக்க கர்த்தனுக்கு கிருபை பாராட்டுவீராக என்று கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும். ஆமென். எத்தனை பேர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவீங்க? ஆமென். பொய்கள், அகங்காரிகள் வந்து பொய்களினால் நம்மை அப்படியே போட பார்ப்பாங்க. கவனமாயிருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. நாம் இந்த வேதத்தை வாசிக்க யாரை கண்டுபிடிக்க வேண்டும்? முதல் சபைக்கு ஆண்டவர் எச்சரிக்கும் போது அதைத்தான் சொல்லுகிறார். எபேசியர் வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்கள். அப்போஸ்தலர் 2:2, Acts chapter Revelation chapter 2 and verse number 2. உன் கிரியைகளையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்தபடியினால். முதல் சபைக்கு சொல்றாரு, நீங்க எல்லாம் சோதித்து எதை கண்டுபிடித்தீர்கள்? அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லிக் கொள்ளுகிறார்கள். சபையின் கண் எங்க திறந்திருக்கணும்? வேதத்தை வாசிக்க நமக்கு தெரிஞ்சிருக்கணும், இதுல யார் அப்போஸ்தலர், யார் அப்போஸ்தலர் அல்ல. இன்னைக்கு நிறைய பேர் அப்போஸ்தலர் என்று பெயரை வைத்துக் கொள்ளுகிறார்கள். சும்மா அப்போஸ்தலர் அனுப்பப்பட்டவன் என்று ஒரு பொருளை எடுத்துக்கிட்டு அதற்கு வேறு எந்த உள்ளர்த்தத்தையும் தெரியாம வச்சிடுறாங்க. அப்போஸ்தலர் அல்லாதவர்கள், கவனிங்கள், இன்றைக்கும் அப்போஸ்தல ஊழியம் செய்கிறவர்கள் இருக்கிறார்கள், அப்போஸ்தல ஊழியம் செய்யாதவர்கள் இருக்கிறார்கள். இந்த அப்போஸ்தல ஊழியம் செய்யாதவங்க அவங்க முழு நேர வேலை என்னவா இருக்கும்னா, யாரை ஏமாத்தி பணத்தை வாங்குறது, எதையாவது ஒன்று செஞ்சு வச்சுக்கிட்டு இங்க அப்படி இருக்கு அவங்க இப்படி இருக்கு அப்படின்னு காமிச்சு இதை காமித்து பணத்தை வாங்குகிறவர் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள். அப்போஸ்தலர்கள் என்ன செய்வாங்கன்னா, உன் பணத்தை கொண்டு குப்பையில போடு, நீ உன் ஆத்துமாவை ஆண்டவருக்கு கொடு என்று பேசுறவர்கள் தான் அப்போஸ்தலர்கள். அப்போஸ்தலர்கள் வேறு எந்த வகையிலும் பணத்தை சம்பாதிக்க விரும்ப மாட்டார்கள். பிள்ளைகளே, நாம் இன்றைக்கு வஞ்சிக்கப்படுகிற உலகத்தில் இருக்கிறோம். எல்லாம் அப்போஸ்தலர் என்று ஊழியத்தை ஆரம்பிக்கிறார்கள். ஊழியத்தின் முடிவில் பணத்துக்காக என்ன பண்றாங்கன்னா, இவங்க எல்லாம் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. மிக கவனம் இந்த காலகட்டத்திலே. அதற்காக நம் ஜெபிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அவர்கள் செய்வது என்ன? எங்கேயாவது ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி அதுல வரக்கூடிய லாபத்தை எங்க போடுறாங்களா? சபைக்கு போடுறாங்களாம். கேட்பதற்கு நல்லது, ஃபண்ட் ரைசிங். சபை என்பது ஃபண்ட் ரைசிங்காக இருக்கல. சபை என்பது எதற்காக இருக்கிறது என்றால் விசுவாசத்திற்காக இருக்கிறது. ஹல்லேலூயா. விசுவாசத்தினால் ஆலயத்தில் வருவதை தேவ ராஜ்யத்திற்காக கொடுக்க வேண்டுமே தவிர இதற்காக வெளியிலிருந்து உள்ள கொண்டு வரக்கூடாது. தமிழ்நாட்டிலே ஒரு பிரபலமான ஆர்கனைசேஷன் ஒன்று இருக்கிறது. பேரன்னு சொல்ல விரும்பல, நீங்கள் கேட்டுக்கொள்வதற்கு. அவர்கள் சுதந்திர அந்த காலகட்டத்திலே சபைகளை ஆரம்பித்தார்கள். அந்த காலகட்டத்தில் சபைகளை ஆரம்பிக்கிற பொழுது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கம்பெனி இருந்துச்சு. அந்த கம்பெனியை வச்சு தான் என்ன பண்ணாங்கன்னா சபை ஆரம்பிச்சாங்க. ஏன், அந்த கம்பெனியில் வரக்கூடியது எங்க போடலாம்னா சபைக்கு போடலாம். இதுதான் அவர்களுடைய நோக்கம்.
இப்போ ஆண்டவரும் அதை அங்கீகரித்தது போல இவர்களுக்கு ஒரு உணர்வு. நல்லா போய் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணாங்க. கம்பெனிலேருந்து அவங்களுக்கு லாபம் கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு. பிறகு போய் பார்த்தா தான் தெரியும், இந்த குறிப்பிட்ட போதகராக இருக்கிறாரே, அந்த ஃபவுண்டராக இருக்கிறாரே, அவர் அந்த கம்பெனிக்குள்ளால போனால் மெஷின் ஆன் ஆகுமா, அவர் கம்பெனியை விட்டு வெளியில் வந்தாச்சுன்னா மெஷின் ஆஃப் ஆயிரும். இந்த பிரச்சனையை கண்டே பிடிக்க முடியலை. ஒர்க்கர்ஸ் எல்லாம் நல்ல ஃபெய்த்ஃபுல்லான, இப்போதான் நல்ல ஒர்க்கர்ஸ் கிடைக்குமே. சபைக்குள்ளால வந்தாச்சுன்னா வேலை இல்லாதவர்களுக்கு எல்லாம் என்ன கொடுக்கலாம், வேலை கொடுக்கலாம். நல்ல ஃபெய்த்ஃபுல்லானவங்க கிடைப்பாங்க. கர்த்தருக்கு ஊழியம் செய்ப்பா, அப்படி குறைவான சம்பளம் கொடுக்கலாம். எல்லாம் சரிதான், ஃபெய்த்ஃபுல்லாக எல்லாரும் இருந்தாங்க. இவர் போனால் மட்டும்தான் மெஷின் சுத்தம், போகலைன்னா மெஷின் சுத்தலை. இப்போ உட்காந்து ஆண்டவரத்தில் கேட்டேன், இது என்ன சோதனை ஆண்டவரே? ஆண்டவர் சொன்னாரா, அதை வச்சு சபையை நடத்தவனு யாரு கேட்டா அப்படின்னு உடனே முதல்ல போய் அதை இழுத்து மூடினார். அன்றைக்கே கிட்டத்தட்ட 8 லட்சம் ரூபாய் நஷ்டப்பட்டு கம்பெனியை இழுத்து மூடிக்கிட்டு, ஆண்டவரே உம்மை நம்பி இருக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிச்சாங்களாம். இன்றைக்கு பிரபலமான ஒரு ஸ்தாபனமாய் மதுரை பட்டணத்தை மையமாக கொண்டு அநேக சபைகளை வைத்து அது இயங்கி வருகிறது. என்னை கேட்கிறவர்களே, அந்த பாதையில் வந்து அவங்க அழகாக கண்டுபிடிச்சிருப்பாங்க. இதை வைத்துத்தான் இன்னும் உங்களுக்கு சொல்லித்தரேன். அப்போஸ்தலருடைய கரத்தினால் என்ன நடந்துச்சா, அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்தது. அப்போஸ்தலர்கள் கையை நீட்டினா சுகம் உண்டாயிற்று. இப்போ ஒரு அப்போஸ்தலர் வந்திருக்கிறார், அவர்னால் சுகம் வந்து விட்டது என்று வைத்துக்கொள். நாம் இப்போ அவர் என்னன்றோம், அப்போஸ்தலர் சொல்லிக்கொள்ளும். தேவ சுகத்தை பெற்றுக்கொண்ட ஒருவர் மருத்துவமனை கட்டவே மாட்டார். தேவ சுகத்தை வெளிப்படுத்துகிற ஒரு மருத்துவமனை கட்டினால் இதை விட ஆண்டவரை அவமானப்படுத்துவதற்கு வேறு ஒன்றுமில்லை. மருத்துவமனை கட்டுவது தவறு அல்ல, டாக்டர்ஸ் நமக்கு வேண்டும், மருத்துவமனைகள் வேண்டும். ஆனால் அப்போஸ்தலர் என்று சொல்லக்கூடிய, இன்னொரு வார்த்தையை சொன்னா, தேவனுடைய ஊழியத்திற்காக முழு நேரம் அழைக்கப்பட்டேன் என்று சொல்லக்கூடிய ஒருவர் போய் கட்டுவார் என்றால் அது தேவ அவமதிப்பு, அது அப்போஸ்தலர் அல்ல. நம்முடைய கண்ணு திறக்கணும், அவங்க மாற மாட்டாங்க. நமக்கு தெரிஞ்சிருக்கணும், இவர்கள் அப்போஸ்தலர்கள் அல்ல. அப்போஸ்தலர்கள் ஒரு நாளும் பணத்தை மையமாக வைத்து எதையும் செய்ய மாட்டாங்க. அப்போஸ்தலர்கள் தேவனே உம்முடைய திட்டம், ஒரே காரியத்தை திரும்ப திரும்ப செய்ய மாட்டாங்க, மாத்திக்கிட்டே இருப்பாங்க. ஏன்? ஆண்டவர் சொல்வார், இது போதும், வேற ஒன்று செய் என்று ஆண்டவர் அவர்களை அனுப்பி கொண்டே இருப்பார். ஒரு இடத்துல போய் தங்கி இருக்க மாட்டாங்க. அப்போஸ்தலர்கள் யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. தப்பு தப்பு என்று உறுதியாக பேசக்கூடிய அப்போஸ்தலர்கள். இன்றைக்கு அப்போஸ்தலர் இருக்கிறார்கள், அந்த ஊழியம் ஒன்றும் கெட்டு போகல. ஆனால் நமக்கு கண் திறந்து இருக்க வேண்டும். ஆண்டவரே, அப்போஸ்தலர் யார் என்று கண்டுகொள்வதற்கு இந்த வேதத்தின்படி எனக்கு ஆண்டவரே உணர்வை தாரும் என்று தேவ சமூகத்தில் கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. பேதுரு ஒரு அப்போஸ்தலனாக இருந்தார், அவர்தான் பிரதான அப்போஸ்தலர். அது பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் அவர் படகையெல்லாம் எடுத்தார். ஆனால் எப்போது அந்த பரிசுத்தாவி வந்துச்சோ, சாப்பாடு பசி, அந்த நேரத்தில் போய் உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். தேவன் சொல்றாரு, இங்க நீ செஞ்சது போதும், போ, ஒரு வீட்டில் உன்னை கூப்பிடுறாங்க என்று சொல்ல, அவன் பணத்தை ஒரு பொருட்டாவே நினைக்க மாட்டான். பாருங்க, வந்து பணத்தை கொடுக்க வந்தா உன்னோடும் பணம் நாசமா போகட்டும் என்று சொல்லுவான். தேவாலயத்தில் நல்ல பணம் இருந்துச்சு, அந்த பணம் பிற்காலத்தில் பார்த்தா பஞ்சம் வந்துச்சான். அப்போஸ்தலர் சபைக்கு பணம் இல்லை. பணம் இல்லாததுனால பிலிப்பு சபையிலிருந்து பிலிப்பியர்கள் பணத்தை சேகரித்து எங்க கொண்டு வராங்கன்னா அப்போஸ்தலர் சபைக்கு கொண்டு வராங்க. அவங்க யாரும் வேறு எந்த வகையிலும் சபையை வைத்து இல்லைன்னா ஒரு சின்ன கூட்டத்தை வைத்து ஒரு பொருளை சம்பாதிப்பதற்கான ஒன்றை காமிக்கல. நீ கேட்கிறவர்களே, எதையும் தவறு என்று நான் சொல்ல வரல, யாரையும் நாம் திருத்த முடியாது. ஆனால் நாம் கண்டுபிடிக்க வேண்டும், எது அப்போஸ்தலர், எது அப்போஸ்தலர் அல்லாதவர்கள். நீ கேட்கிற அன்பு சபையே, ஹல்லேலூயா. அகங்காரிகள் பொய்யினால் என்னை கவர்ந்தெழுக்க பார்த்தும் நான் உம்முடைய வேதத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. பிள்ளைகளே, தவறான உபதேசம் வரும், அதை தடுக்கவே முடியாது. அப்போ சில காலகட்டத்தில் வந்திருக்குன்னா இந்த காலகட்டத்தில் வரும். அதை நாம் கண்டுபிடிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. மற்றொன்று இருக்கு பாருங்க, 6வது வசனம். நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய். இது ஆண்டவர் எவ்வளவு சந்தோஷப்படுற பாருங்க. அவர் வெறுக்கிறது யார் வெறுக்கணும்? நான் வெறுக்கணும். அதுல அவருக்கு பிரியம். நீ வெறுப்பியான்னு கேட்க மாட்டாரு. ஆனா நான் கண்டுபிடிச்சு, ஓ, இது ஆண்டவருக்கு பிடிக்கல, இது ஆண்டவருக்கு பிடிக்கல அப்படின்னு தெரிஞ்சு நான் அதை வெறுக்க ஆரம்பித்து விட்டால் அதுல ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். கவனிங்கள், முதல் சபை அதை வெறுத்துச்சு. அடுத்த சபையோ எந்த சபை? பெர்கமு சபை. 15வது வசனம். அப்படியே நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு, அதை நான் வெறுக்கிறேன். கவனியுங்கள், முதல் சபையில் நிக்கோலாய் மதஸ்தரை வெறுத்தாங்க, தேவனுக்கு அது பிரியும். ஆனால் பெர்கமு சபை என்று வந்துவிட்டால் அவங்க அந்த சிஸ்டத்தை அப்படியே உள்ளால எடுத்துட்டாங்க. கவனியுங்கள்,
ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லி உங்களை நான் குழப்ப விரும்பலை. நிக்கோலாய் மதஸ்தர் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, இந்த சபை நிர்வாகம். கவனிங்கள், நம்ம சபைக்கு நிர்வாகத்தை எங்கேருந்து எடுக்கிறோம்? சபை நிர்வாகத்தை எல்லாம் உலகத்திலிருந்து சபைக்கு நிர்வாகத்தை கொண்டு வருகிறோம். உலகத்தின் சிஸ்டம் தான் இந்த எலெக்ஷன் சிஸ்டம். உலகத்தின் சிஸ்டம் தான் பீப்புள் ரொம்ப விரும்பினா அந்த நபரை நாம பெரிய ஆளாக கொண்டு வருகிறது. பீப்புள் ஓரியன்டட் சிஸ்டம் இது உலகத்தில் இருந்துச்சு. ஆனால் தேவ சிஸ்டம் அதே கிடையாது. தேவ சிஸ்டம் என்றால் என்ன? தேவ சிஸ்டம் என்றால் அவர் ஒரு நபரை நியமிப்பார். தேவ சிஸ்டம் எப்போதும் வீக்கஸ்ட் சிஸ்டமாக இருக்குது, ஸ்ட்ராங் சிஸ்டமாக இருக்குது. இப்போ பீப்புள் ஓரியன்டட் இல்லைன்னா இப்போ என்ன நம்ம இந்தியாவில் இருக்கிறது என்ன? இது டெமோக்ராட்டிக் சிஸ்டம், வெரி ஸ்ட்ராங் சிஸ்டம். அதை யாரும் ஒன்றும் பண்ண முடியும். ஆனால் தேவன் எப்போதுமே ஸ்ட்ராங்கான சிஸ்டத்தை யூஸ் பண்ணவே மாட்டார். ஏன் ஸ்ட்ராங்கான சிஸ்டத்தை யூஸ் பண்ண மாட்டார்னா, ஒருவேளை ஒரு தப்பு தாண்டவன் நடந்த இம்மிடியேட்டாக தெரிவதற்காக அதை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவார். அப்போதான் ஆஹா இன்னும் தப்பு, திரும்ப எழும்புவோம். ஆண்டவர் பயன்படுத்தின வார்த்தையை திராட்சை தோட்டம் தான். ஆலமரத்தை ஆண்டவர் தெரிஞ்செடுக்கல. திராட்சை தோட்டம் என்றால் என்ன? ஒரு சின்ன மழை புயலான்னு முடிஞ்சிச்சு, சின்ன பிரச்சனை வந்தாலும் முடிந்து போய்விட்டது. எப்போதும் அவரை சார்ந்திருக்க வேண்டும். உலகத்தின் சிஸ்டம் அன்றைக்கு இருந்தது. பழைய ஏற்பாட்டில் ராஜாக்கள் சிஸ்டம் இருந்துச்சு. அந்த சிஸ்டத்தை ஆண்டவர் அங்கீகரிக்கவே இல்லை. ஆண்டவர் ஏற்படுத்தின எதை ஏற்படுத்தி இருந்தார்னா, அவர் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வைப்பார். அந்த ரெப்ரசன்டேட்டிவ்க்கு தீர்க்கதரிசி என்று பெயர். சாமுவேல் தான் எல்லாரையும் ஆளுகை செய்துக்கிட்டு இருக்கிறான். அப்போது எல்லாரும் கேட்குறாங்க, இந்த சிஸ்டம் எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு என்ன சிஸ்டம் வேணும்? வேர்ல்டு சிஸ்டம் வேணும். வேர்ல்டு சிஸ்டம் என்ன? வேர்ல்டு சிஸ்டம்னா எங்களுக்கு ராஜாக்கள் வேண்டும். எல்லாருக்கும் ராஜாக்கள் இருக்கிறார், எங்களுக்கு ராஜாக்கள் வேண்டும். ஆண்டவர் கெஞ்சி கேட்டார், பிள்ளைகளே ராஜாக்கள் உங்களுக்கு இல்லை, உண்மைதான், நான் நடத்துகிறேன், நான் எனக்கு பதிலாக ஒருவரை வைத்து உங்களை நடத்துகிறேன், நீங்க என்னதான் வேண்டான்னு சொல்றீங்க? கவனியுங்கள், இப்படி இருக்க நீங்கள் ஏதாவது யுத்தத்தில் தோற்றிருக்கிறீங்களா? ஏதாவது யுத்தத்துக்கு போயிருக்கிறீங்களா? எங்கேயாவது உங்களுக்கு பஞ்சம் குறைவு வந்திருக்கிறதா? எதுவும் வரலையே, அழகாய் நடத்தப்படுகிறீர்களே, எல்லாரும் உங்களை பார்த்து பயந்து இருக்கிறார்களே என்று சொன்னால் அவங்களுக்கு அது பிடிக்கல. எங்களுக்கு ராஜா வேண்டும், எங்களுக்கு ராஜா வேண்டும். முடிவில் சாமுவேல்கிட்ட சொல்லுவாரு, அவங்க கேட்கறது உன்னை வெறுக்கவில்லை, அவர்கள் என்னை வெறுத்து விட்டார்கள். நீ ஒரு ராஜா வந்தால் என்னென்ன பிரச்சனை வரும்னு மட்டும் அவங்களுக்கு சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்லுவார். பாருங்க, சொல்லிக்கிட்டு சொல்லுவார், அவன் உங்களுடைய பிள்ளைகளை எல்லாம் வேலைக்காக எடுப்பான், நீங்க விவசாயம் செய்கிறதெல்லாம் அவன் பகுதி வாங்கி கொள்ளுவான், உங்களுக்கு உண்டான எல்லாம் அவனுக்கு இருக்கும், அவன் பெரிய ஆளா இருப்பான் என்றெல்லாம் சொன்னால் அவங்க சொல்லு, எங்களுக்கு ராஜா போதும். அது எப்படிப்பட்ட ராஜா வேணும்? ராஜானால ஹைட்டும் வெயிட்டா இருக்கு. அவங்க எதிர்பார்த்தது சவுல். அவர் இருதயத்துக்கு கேட்டதை கொடுப்பார். முடிவில் தான் கண்டுபிடிப்பாங்க இட்ஸ் எ ஃபெயிலியர். பழைய ஏற்பாடு முழுவதும் அது என்னவா இருக்குன்னா ஃபெயிலியரா இருக்கும். அதற்கு பிறகு தேவன் மனம் இறங்கி தாவீது என்று ஒருவரை அவருடைய இருதயத்தின் விருப்பத்தின்படி கொண்டு வருவார். ஈவன் தென் இட் வாஸ் எ ஃபெயிலியர். எல்லா கிங்ஷிப்பும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. புதிய ஏற்பாட்டு காலகட்டத்தில் ஹல்லேலூயா சபையை அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் வெளியே கொண்டு வந்து பரிசுத்தாவியான ஆளுகை செய்ய விட்டார். பரிசுத்தாவியான ஆளுகை என்றால் என்ன? அது நமக்கு ஒன்றும் புரியாது. இவனை என் ஊழியத்திற்காக வை, அவனை இந்த காரியத்திற்காக வை என்று பரிசுத்தாவியானவரை நடத்துவார். சபை யாரால் நடத்தப்பட வேண்டும் என்றால் பரிசுத்தாவியானவர் நடத்தப்பட வேண்டும். சபை நிர்வாகம் யாருடைய கரத்தில் இருக்க வேண்டும் என்றால் பரிசுத்தாவினுடைய கரத்தில். அவர் யாரை தெரிந்து கொள்வார் நமக்கு தெரியாது. அந்த தெரிந்து கொள், இட்ஸ் நாட் an election but selection of God. தேவன் அதை செலக்ட் பண்ணி இருக்கணும் பிள்ளைகளே. ஆனால் இன்னைக்கு சபை வளர வளர நம்ம என்ன பண்ணிடுறோம்னா வேர்ல்டு சிஸ்டத்தை அப்படியே கொண்டு உள்ளால வச்சிடுறோம். நிக்கோலஸ் மதஸ்தர் ஒருவேளை உங்களுக்கு பிரியமாக இருந்தால் நீங்கள் அதை கற்றுக்கொள்ளலாம். இந்த சர்ச் ஆர்டர்ஸ் எல்லாம் அதில் தான் வந்துச்சு. தேவாலயத்தில் ப்ரீஸ்ட் ஃப்ரெண்டில் இருக்கணும், ப்ரீஸ்டுக்கு பார்க்க போகணும்னா எல்லாரும் முட்டி போட்டு தான் போகணும். ஏன் ப்ரீஸ்ட் அப்படி தூக்கி வைக்கணும்? ப்ரீஸ்ட் சம்படி கிரேட் அப்படின்னு வச்சு இந்த சிஸ்டத்தை எல்லாம் கொண்டு வந்தது யாருன்னா இந்த நிக்கோலாய் மதஸ்தர். இவர்கள் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நீங்கள் கேட்டாச்சுன்னா பந்தி பரிமாறுவதற்கு கொஞ்சம் பேர் தெரிந்து கொள்வார்களே, அதுல இருந்து ஒரு மூப்பர்களின் வகைதான் இந்த வகைகள். என்னை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அகங்காரிகள் பொய்களால் நம்மை பிடிக்க வந்தாலும் நாம் சபையில இருக்கும் பொழுது வேதத்தை தியானிப்போம். தேவன் எந்த சிஸ்டத்தை ஏற்படுத்துகிறாரோ அந்த சிஸ்டத்தை நாம் ஏற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென், ஹல்லேலூயா. எப்போது நான் பைபிள் காலேஜில் சொல்றதே உங்கள்கிட்ட சொல்றேன், நீங்க புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். பவுல் படித்தவரா படிக்காதவரா? நல்ல படித்தவர். பேதுரு படித்தவரா படிக்காதவரா? பேதுரு அவ்வளோ படிக்காதவர். சரியா? நீங்க ஒரு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரா இருந்து உங்க கீழே படித்தவர் இருக்கிறா, படிக்காதவர் இருக்கிறார், ரெண்டு பேர் உங்களுக்கு கீழே இருக்கிறாங்க. இருந்தால் படித்தவரை எந்த சபைக்கு நீங்கள் போதகராக வைப்பீங்க? படித்தவர்கள் அதிகம் இருக்கிற சபைக்கு யாரை போதகராக வைப்பீங்க? படிக்காதவர் எந்த சபைக்கு வைப்பீங்க? படிக்காதவர்களுக்கு சபைக்கு வைப்பீங்க. நாம் ஒருவேளை நிர்வாகிகளா இருந்தால் பவுலை எங்கதான் போதகராக வைத்திருப்போம்? இஸ்ரவேலருக்கு யூதர்களுக்கு தான் பவுலை போதகராக வச்சிருப்போம். கல்வி ஞானம் யாரும்
யார் புரிந்து கொள்ள முடியாத ஞானம் பவுலுக்குள்ளால இருந்துச்சு. பேதுரு எங்க வச்சிருந்திருப்போம்? புறஜாதிகளுக்கு அனுப்பியிருப்போம். புறஜாதிகளுக்கு இந்த நியாயப்பிரமாணம் அதெல்லாம் தேவையில்லை. புறஜாதிக்கு இயேசு நல்லவன் சொல்லடா போதும், அவ்வளவுதான். கவனிங்கள், தேவ நிர்வாகம் என்பது அப்படியே தலைகளை மாற்றி வச்சார். பவுலை கொண்டு போய் எங்க வைக்கிறார்னா, ஒரு கல்வி அறிவு இல்லாதவங்கிட்ட கொண்டு போய் வைக்கிற. பேதுரு எங்க கொண்டு போய் வைக்கிறார்னா, எல்லாம் வசனத்தை எல்லாம் அத்துப்படியா படிச்சவங்க வைக்கிறார். கவனிங்கள், ஏன் ஆண்டவர் இப்படி தலைகளா வைக்கிறார் என்றால், அப்பதான் 2 பேரும் கர்த்தரை சார்ந்திருப்பார்கள். பவுல் சொல்லும்போது எப்போன்னு சொல்லும், ஆண்டவரே என் அறிவெல்லாம் இங்கே சொல்லிட்டேன், ஒன்றும் புரியாது, ஆண்டவரே என்னை அடக்கி கொள்ள கிருபை தாரும், என்னை அடக்கி, என் டேலண்ட் எல்லாம் இங்கே வேண்டாம், என் அறிவெல்லாம் என்று அடக்கி கொள்வா. பேதுரு போய், ஆண்டவரே ஒன்றும் புரியலை, இவங்களுக்கு நான் என்னத்தை பேசுவேன்னு எனக்கு. 2 பேரும் தேவ கிருபையை சார்ந்திருப்பார்கள். உலக நிர்வாகம் வேறே, தேவ நிர்வாகம் வேறே. நிக்கோலாய் மதஸ்தர் நிர்வாகத்தை முதல் சபை அங்கீகரிக்கல, ஆனால் 3வது சபையோ நிக்கோலாய் மதஸ்தரின் உபதேசம். சரித்திரத்தை வாசித்து பார்த்தால் நிக்கோலாய் மதஸ்தர் உபதேசம் வந்ததான் ரோமன் கத்தோலிசம். ரோமன் கத்தோலிசம் தான் அப்படி உலகத்தை கைக்குள்ளால கொண்டு வந்துச்சு. எல்லாம் இன்றைக்கு அவருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. உங்களுக்கு தெரியுமா? ஹல்லேலூயா. இனி முடிவு காலத்திலே சபையை எதிர்க்கிறவர்கள் அவர்களுக்குள் வருவார்கள் என்பதுதான் அனுமானம். இந்த காலகட்டத்தில் தேவனுடைய ஆலயத்தில் வந்திருக்கும் பொழுது அகங்காரிகள் பொய்களால் நம்மை விழுந்து போக பார்த்தாலும், ஹல்லேலூயா, கர்த்தருடைய வேதத்தை தியானித்து வேதத்திலே நிலைத்திருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நிறைய பேர் நிலைச்சிருக்க மாட்டாங்க, ரொம்ப குறைவானவர்கள் தான் நிலைத்திருப்பார்கள். 10 கன்னிகளே எத்தனை கன்னிகள் தான் போய் சேர்ந்தாங்க? 5 கன்னிகள், 50% தான். அப்படியான பிள்ளைகளே, நாம் இலக்கை அடைகிறவர்களாக, அந்த பரிசு பொருளை பெற்றுக் கொள்ளுகிறவர்களாய் முன்னோக்கி போக தேவன் நமக்கு உதவி செய்வாராக. எழுந்து நிற்போம், கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். தேவன் நமக்கு தந்த நல்ல ஜெபத்திற்காக, இந்த ஆராதனைக்காக எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய வேதத்தின்படியே எவ்வளவுதான் பொய்யான உபதேசங்கள் வந்து நம்மை கவுத்தி போட பார்த்தாலும் நாம் நிலை நிற்க தேவன் நமக்கு கிருபை தரும்படி எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். வந்திருக்க நம்ம எல்லார் மேலும் கர்த்தர் தம்முடைய கிருபை விளங்க பண்ணும்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லா பிள்ளைகள் மேல் கர்த்தர் கிருபை விளங்க பண்ணும்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உதவி செய்த எல்லாரையும் கர்த்தர் மறைத்துக் கொள்ளும்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வீடுகள் நம்ம ஆராதித்த பிள்ளைகளுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். நாளை காலை ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 ஆராதனை தேவ மகிமை நிறைவாய் தங்கும்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் விரும்புகிற பிள்ளைகளால் சபை நிரப்பப்படும்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை திட்டம் தெளிவுமாய் நம்மை தேடி வரும்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆன்லைனில் கவனிக்கிறவர்களுக்கு அது ஆசீர்வாதமாய் இருக்கும்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. யாவருக்கு நன்றி. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.